எரேமியா தீர்க்கதரிசி 7வது அதிகாரம் 19வது வசனத்தில் அவர்களுடைய நினைவுகளின் தக்க பலன் தீங்கை நான் வரப்பண்ணுவேன். ஏன்னா அநேக கிறிஸ்துவ ஜனங்கள் இந்நாட்களில் மற்றவர்கள் மேலே தீங்கான எண்ணத்தோடு பார்க்குறாங்க. ஒரே ஒரு சாட்சி நான் சொல்கிறேன். ஒரு முறை ஒரு சகோதரன் என்னோடு பேசினார். பாஸ்டர், என் பிள்ளைங்க நடக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா பாஸ்டர்? நான் செய்த பாவம். என் பிள்ளையை நான் இப்போ தூக்கி சமக்கிறேன். அவர்கள் என்னை தூக்கி சமக்கிற நாட்களில் நான் அவர்களுடைய வாலிப பிராயத்திலும் கூட தூக்கி சுமந்து கொண்டு நான் அலைகிறேன் பாஸ்டர். என்னுடைய பாவம் என் பிள்ளைகள் மீது சாபமாக மாறினது. நான் எத்தனையோ பேரை ஏமாத்திருக்கிறேன். அதுவும் ஏழைகளை நான் அதிகமாக ஏமாத்திருக்கிறேன். ஒரு ஏழை மீது கொல்லான எண்ணத்தோடு நீங்க பார்ப்பீங்களா? அவனை எப்படி ஏமாத்தலாம்? தயவு செய்து அந்த எண்ணத்தை விட்டுருங்க. நிச்சயமாக அது சாபமாக மாறும். எந்த ஏழையுமே உங்க மூலமா கண்ணீர் வடிக்க கூடாதுங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமே கிடையாது. இப்போ நீங்கள் நல்லா இருக்கலாம், உங்கள் பிள்ளைங்க வருங்காலத்தில் உங்களுக்கு வேதனை கொடுக்குறவர்களாக இருப்பாங்க. ஜாக்கிரதை. தயவு செய்து முடிஞ்சால் உதவி செய்யுங்க, இல்லைன்னா விட்டுட்டு தூரமாக போயிடுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய நினைவு நல்லா இருக்கணும். மற்ற மனுஷர்களுக்கு தீங்கு நடக்கணும் அப்படின்னு நினைப்பீங்கன்னா அந்த தீங்கு உங்களுக்கு தான் வரும். மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருப்பீங்கன்னு வச்சுடுங்க. இப்போ நீங்கள் நல்லா இருக்கலாம், ஆனால் வருங்காலத்தில் உங்கள் பிள்ளைகள் மூலமாக நீங்கள் கண்ணீர் வடிப்பீங்க. ஆனால் எந்த ஏழையும் உங்கள் எண்ணத்தில் கூட திட்டம் போடாதீங்க. அவங்க ஆசீர்வாதமாக இருக்கட்டும், அந்த ஏழையில் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நினச்சி பாருங்கள், நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கும். கர்த்தர்களை ஆசிரியப்பாராங்க. ஆமாம். சில குடும்பங்களில் அநேக ஏழைகளுக்கு நல்லது செய்கிறாங்க. ஆனாலும் அவங்க குடும்பத்தில் சில பலவீனமாக வியாதியாக சில சாப கட்டுமாறு இருக்கும். ஆனால் அது அப்படி நீ நினைக்காதீங்க. உங்கள் எல்லாரையும் அப்படி நான் சொல்லலை. ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய குடும்பங்களில் தேவன் யோபை போல இரட்டிப்பான நன்மையை தரும்படியாக சோதனையின் வழி நடத்துகிறார். சோதித்த பிறகு இரட்டிப்பான நன்மை உங்களுக்கு வரும். உங்கள் மனசாட்சி சொல்லும். நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்கு அல்ல. ஹல்லேலூயா. நிச்சயம் வரும், ஆனால் தாமதமாக வரும். அவங்களுக்கோ தாமதமாக வரும். நான் சொல்ல விரும்பலை. ஆமென். God bless you.